என் அன்பான நண்பர்களுக்கு ஹிஷாமின் வணக்கம். நண்பர்களே, நமது வாழ்க்கையில் நம்மை பலவீனப்படுத்தி நமது ஊக்கத்தை நம்மிடமிருந்து பறித்தெடுக்கக்கூடிய 5 முக்கியமான விஷயங்களை இந்த பதிவில் உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். இதை சரியாக அடையாளம் கண்டு அதை சரி செய்து கொள்வதன் மூலமாக ஒரு போராட்ட வீரனாக வாழ்க்கையில் சவால்களை எதிர்கொள்வதற்கு தன்னம்பிக்கை, தைரியம் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒருவராக நம்மால் மாற முடியும். அது மாத்திரமல்ல, ஒரு தோல்வியோ நஷ்டத்துக்கோ பிறகு விரைவாக மீண்டெழுவதற்கான ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். முதலாவது விஷயம், நமது வாழ்க்கையில் நமது லட்சியம், நமது இலக்கு தொடர்பான ஒரு தெளிவான புரிதல் நமக்கு இருக்க வேண்டும். ஒரு ஆற்றிலே விழுந்த இலை போல நமது பயணம் சந்தர்ப்பங்களாலும் சூழ்நிலைகளாலும் தீர்மானிக்கப்பட்டு அதன் வழியே செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும் பட்சத்தில் அது பெரும் குழப்பங்கள் நிறைந்ததாகவே அமைந்து விடுவதுண்டு நண்பர்களே. முக்கியமாக நமது இலக்கு எது என்று தெரியும் போதுதான் அதை நோக்கி நம்மால் தாக்க முடியும். நாம் எங்கே செல்ல போகிறோம் என்று தெரிந்தால்தானே அந்த பயணத்தை நம்மால் ஆரம்பிக்கவே முடியும். எங்கே போகிறோம் என்று அறியாத ஒரு ஊருக்கு, தெரியாத ஒரு ஊருக்கு நாம் எப்படி திட்டமிட்டு ஒழுங்கமைத்து அந்த பயணத்தை மேற்கொள்வது? ஆகவே நமது இலக்கு எது என்பது, நமது லட்சியம், நான் என்ன சாதிக்க வேண்டும், எனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன வேண்டும் என்கிற ஒரு சரியான தெளிவும் புரிதலும் நமக்கு இருந்தால் நிச்சயமாக இயற்கையாகவே நமக்குள்ளே ஒரு உந்துதலும் ஊக்கமும் கிடைக்கும் நண்பர்களே. இரண்டாவது விஷயம், நமது முதுகின் மீது சுமக்க முடியாத அளவு நமது ஆற்றலுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெரும் சுமையை, சவால்கள், பிரச்சனைகள் போன்ற ஒரு பெரும் மலையை, பாறையை நமது முதுகுகளின் மீது நாம் சுமந்து கொண்டிருப்பது. இதன் மூலமாக ஒரு மிகப்பெரிய அழுத்தத்துக்கு எப்போதுமே நாம் முகம் கொடுத்து கொண்டிருப்போம். சரியாக ஒரு காரியத்தை நம்மால் செய்ய முடியாமல் போய்கொண்டே இருக்கும். அது நமது குடும்ப வாழ்க்கையும் சரி, தொழில் ரீதியாக வாழ்க்கையும் சரி, பல பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டே இருக்கும். நிறைவாக ஒரு காரியத்தை எப்போதும் நம்மால் செய்ய முடியாமலே போய்கொண்டிருக்கும் நண்பர்களே. இவ்வாறான சூழ்நிலைகளில் அதிக பிரஷர், வேலையிலும் சரி குடும்ப வாழ்க்கையிலும் சரி, நாம் முகம் கொடுக்கும் போது அதிலிருந்து மீண்டு வருவது எப்படி என்பதை சிந்திக்க முடியாமல் இருக்கும். எவருடைய ஆலோசனைக்கோ அல்லது எவரோ ஒருவர் சொல்லக்கூடிய ஒரு நல்ல மோட்டிவேஷனுக்கோ நம்மால் செவிமடுப்பதற்கு கூட நமக்கு பொறுமையும் நிதானமும் இருக்காது. அத்தனையையும் கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக இழந்து கொண்டிருப்போம். நண்பர்களே, நம் முதுகின் மீது இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சவால்கள் போன்ற அந்த மலையை, பாறையை நாம் துண்டுகளாக உடைத்து எறிய வேண்டும். அப்போதுதான் அவற்றுக்கு நாம் முகம் கொடுப்பதற்கு தயாராக முடியும். இல்லை என்றால் அவ்வளவு பெரிய ஒரு பாறையை, பிரச்சனைகள் சூழ்ந்த ஒரு நிலையை நம்மால் எதிர்கொள்வது என்பது மிக கடினமானதாக அமைந்துவிடும். ஆகவே அவை பிரிவுகளாக பிரித்துவிட்டு ஒவ்வொன்றாக முதலில் நான் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒரு அழகான திட்டத்தை வகுத்து ஒழுங்கமைத்து அதன் மூலமாக நாம் பயணிக்கும் போது அந்த பிரச்சனைகளுக்கு நாம் முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே போல பிரச்சனைகளுக்கும் சவால்களுக்கும் முகம் கொடுக்கும் தைரியம் நமக்கு கிடைக்கும். இழந்த தன்னம்பிக்கையும் ஊக்கமும் படிப்படியாக மீண்டும் நம்மை வந்து சேரும். மூன்றாவது, தாழ்வு மனப்பான்மை. இது பற்றி ஏற்கனவே முழுமையாக ஒரு பதிவிட்டிருக்கிறேன். அதை இந்த கார்டில் தருகிறேன் உங்களுக்காக. நம்முடைய தற்போதைய வாழ்க்கையின் சூழ்நிலையை இன்னும் ஒருவருடைய வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்து வலிந்து வருத்தங்களை வரவழைத்து கொள்ளக்கூடிய நிலை. இது வாழ்க்கையின் எந்த கட்டத்திலும் எப்போதும் நமது முன்னேற்றத்துக்கு துளி அளவு கூட உதவப் போவதில்லை என்பதை உறுதியாக நாம் நம்பியாக வேண்டும். நம்மை நாம் குறைத்து மதிப்பிட்டுக் கொள்வதன் மூலமாக நமது ஆற்றல் குறைந்து நாம் பலவீனப்பட்டு போய்விடுவோம் நண்பர்களே. இவ்வாறான நிலைமைகளில் நம்மை விடவும் வாழ்க்கையில் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு துன்பங்கள், சோகங்கள் என்று பலவிதமான பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து சவால்களுக்கு போராடி வெற்றி பெற்ற எத்தனையோ நண்பர்கள் நம் மத்தியில் இருக்கிறார்கள். அவர்களை நல்ல முன்னுதாரணமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே போல கடவுள் ஒவ்வொருவருக்கும் தனித்துவமான ஆற்றல்களோடு, திறமைகளோடு ஒரு அழகான வாழ்க்கையை பரிசாக தந்திருக்கும் போது அதன் மூலமாக நம்மிடம் இருக்கும் நல்லவற்றை கொண்டு அதற்கு நன்றி சொல்லி தொடர்ந்தும் போராட வேண்டும். நமது எண்ணங்களைப் போல இந்த உலகத்தில் நமக்கு தொல்லை தருவது எதுவுமே இல்லை என்று ஒரு அழகான பழமொழி உண்டு. ஆகவே நமது எண்ணங்கள் எப்போதும் நேர்மறையாக இருக்கட்டும். நமது வாழ்க்கையில் நமக்கு இருக்கக்கூடியவற்றுக்கு நன்றி உணர்வோடு நாம் போராடுகிற ஆற்றலை வளர்த்து கொள்வோம். அடுத்து நான்காவது விஷயம், மற்றவர்களுடைய வெறுப்புணர்வும் தாழ்வான விமர்சனங்களும் மிக மோசமாக பல நண்பர்களை பாதித்து விடுவதுண்டு. ஒரு விஷயத்தை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நாம் வாழ்ந்தாலும்
தாழ்ந்தாலும் இந்த சமூகம் பல விமர்சனங்களை எப்போதும் நம் முன்னே வைக்கும். அதற்கு நாம் முகம் கொடுக்க எப்போதும் தயாராகவே இருக்க வேண்டும். ஒரு நல்ல காரியத்தை தொடங்க போகிறோம் அல்லது ஒரு புது முயற்சியை தொடங்க போகிறோம், ஏதோ ஒன்றை ஆரம்பிக்கும் போது இதுபோல வெறுப்புணர்வுகளும் தாழ்வான விமர்சனங்களும் நம்மை நோக்கி வரும் என்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும் நண்பர்களே. இவ்வாறான ஒரு எதிர்பார்ப்பு ஆரம்பத்திலேயே நமக்கு இருக்கும்போது, அவ்வாறான விமர்சனங்களோ வெறுப்புணர்வோ நம்மை நோக்கி வரும்போது நாம் அப்போது அதிர்ச்சிக்குள்ளாக போவதில்லை. அது நம்மை பலவீனப்படுத்த போவதில்லை. ஏனென்றால் நாம் ஏற்கனவே இதற்கு தயாராக இருக்கிறோம். இதற்கு முகம் கொடுப்பதற்கு நாம் முன்கூட்டியே ஆயத்தமாக இருக்கிறோம். ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி பயணங்களிலும் இந்த தாழ்வான விமர்சனங்களும் அதுபோல வெறுப்புணர்வுகளும் ஒரு பகுதி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமது வெற்றி பயணத்தின் ஒவ்வொரு படிக்கட்டுகளையும் உறுதிப்படுத்துவதற்காக நாம் இவற்றை பயன்படுத்துவதற்கு முயற்சிக்க வேண்டும் நண்பர்களே. இதுபோல நம்மை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்களை மௌனமாக இருந்தும் அதுபோல வெறுப்புணர்வு கொண்ட மனிதர்களை தவிர்த்து விடுவதன் மூலமாகவும் நாம் அவர்களுடைய நோக்கத்தை நிறைவு செய்யாமல் அவர்களுக்கு சிறந்த பதில் கொடுத்து நமது வாழ்க்கையில் அவற்றை கொண்டு உறுதி பெற்று முன்னோக்கி செல்ல முடியும். அடுத்து நிறைவாக 5வது விஷயம், எதிர்மறை எண்ணங்கள் கொண்ட மனிதர்கள். நாம் வாழக்கூடிய சூழ்நிலைகளில் இதுபோல பலரையும் பல சந்தர்ப்பங்களிலும் நாம் சந்தித்திருக்கக்கூடும். நாம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலும் நமது வாழ்க்கையின் வெற்றி பயணத்தில் ஒவ்வொரு கட்டத்தை அவர்களோடு பகிர்ந்து கொள்ளும் போதும் நமது முன்னேற்றங்கள் பற்றி அவர்களோடு பேசும்போதும் எப்போதுமே அவர்கள் எதிர்மறையான விஷயங்களையே பேசிக்கொண்டிருப்பார்கள். இது நடக்காது, இது உன்னால் முடியாது என்று ஒவ்வொரு முறையும் இவ்வாறான எதிர்மறையான விஷயங்களை அவர்கள் பகிர்ந்து கொள்ளும் போதும் நாம் அவர்களை சந்திக்கும் ஒவ்வொரு தருணங்களிலும் சோர்வடைந்து விடுவோம், களைப்படைந்து விடுவோம். நிச்சயமாக என்னால் முடியாதுதானோ என்று நமக்குள்ளேயும் எதிர்மறை எண்ணங்கள் தோன்றுவதற்கு காரணமாக அமைந்து அது நமது ஊக்கத்தை இழக்கச் செய்துவிடும் நண்பர்களே. ஆகவே முடியுமான சந்தர்ப்பங்களில் அவர்களை தவிர்த்து நடந்து கொள்வதுதான் சிறப்பானது. அதே போல அவர்களை தவிர்த்து நடந்து கொள்ள முடியாது என்கிற ஒரு சூழ்நிலை தோன்றும் போது நமது வாழ்க்கையினுடைய முன்னேற்றம் பற்றிய விஷயங்கள், நமது புது முயற்சிகள் பற்றிய விஷயங்கள், நமது வாழ்க்கையில் வெற்றிகளை அடையக்கூடிய தருணங்கள் பற்றிய விஷயங்களை அவர்களோடு பகிர்ந்து கொள்வதையாவது நாம் தவிர்த்து கொள்வது சிறந்தது. இது பற்றியும் ஏற்கனவே நான் ஒரு முழுமையான பதிவிட்டிருக்கிறேன், அதையும் இந்த கார்டில் தருகிறேன் நண்பர்களே உங்களுக்காக. இந்த 5 விஷயங்களும் நமது வாழ்க்கையில் நமது முன்னேற்றத்தை தகர்த்தெறிந்து தன்னம்பிக்கையை இழக்கச் செய்துவிட நாம் எப்போதும் அனுமதி கொடுத்து விடக்கூடாது. அது நம்முடைய கையில்தான் இருக்கிறது. நண்பர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் கஷ்டங்களுக்கு முகம் கொடுக்கும் போது அவர்களுடைய உடல் மொழியை வைத்து இவர்கள் தன்னம்பிக்கையை இழந்து இருக்கிறார்கள் என்று பலரும் சொல்லிவிடுகிறார்கள். தலையை தொங்கவிட்டபடி நிமிர்ந்து நடக்காமல், அதுபோல் அவர்களுடைய ஆடைகள் அணியக்கூடிய விதம், அவர்கள் தங்களுடைய அழகை ஆரோக்கியத்தை பராமரிப்பது, இது போன்ற பல விஷயங்களை வைத்தும் அவர்கள் வாழ்க்கையில் தன்னம்பிக்கை இழந்திருக்கிறார்கள் என்பதை உடனடியாக உறுதியாக பலரும் சொல்லிவிடுகிறார்கள். ஆகவே தன்னம்பிக்கையை நாம் வாழ்க்கையில் இழந்திருந்தாலும் கூட இவ்வாறு நடந்து கொள்ளாமல் காலையில் புத்துணர்வோடு எழுந்து நல்ல ஆடைகளை அணிந்து நிமிர்ந்து நின்று வாழ்க்கையில் நாம் எப்போதும் போராட வேண்டும். ஏனென்றால் நமக்காக யாரோ ஒருவர் வந்து அதை செய்ய முடியாது, நமக்காக நின்று போராட முடியாது. நாம் தான் போராட வேண்டும். நிமிர்ந்து நில்லுங்கள், வாழ்க்கையில் வெற்றி பெறுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.